அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஓர் பயான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய முதல் தொகுப்பாக 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நபிமார்கள் வாழ்க்கைங்கிறது பார்த்தோன்னா வெறும் வரலாறு மட்டும் இல்லை. இதில் மனிதன் பெருமை கொள்கையில் என்ன நடக்கும், இறைவனை மறந்தால் என்ன ஆகுங்கிறதுடைய நேரடியான பாடம் தான் இது. போன பயானில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் அகந்தை எப்படி பேராசையாக அழிந்ததுங்கிறதுக்கு சொல்லும் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தான் பார்க்க போகிறோம். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனோ ஷாம் அவர்களுடைய சந்ததியிலேருந்து தான் வந்தவங்க. இவருடைய முழு பெயர் பார்த்தோன்னா ஹூத் இப்னு அப்துல்லா இப்னு ரிஃபாஹ். இவர் பிறந்தது பார்த்தோன்னா அஹ்ஆஃப் எனப்படும் மணற்பரப்பு பகுதியில். அது இன்றைய பொழுதில் எப்படி இருக்குது, எங்கே இருக்குன்னா ஏமன், ஹத்ரமவுத், ஓமன் பகுதியில் இருக்குது. ஹூத் நபி பார்த்தோன்னா சிறு வயதுலேருந்து அமைதியானவராக இருந்தாங்க, சிந்தனை மிக்கவராக இருந்தாங்க, போய் பேசாதவராக இருந்தாங்க, நீதியை விரும்புவராகவும் மக்கள் அவங்கள நம்பிக்கைக்குரிய மனிதனாக பார்க்க அறிந்தவர்களாகவும் இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை பார்த்தோன்னா அவ்வளவு தூய்மையானதாக இருந்தது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீஷா ஷஃபா என்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து மகிழ்ச்சியுடன் குடும்பம் நடத்திக்கிட்டு வராங்க. அவர் நல்ல குடும்ப தலைவராகவும் சமூக பொறுப்புள்ளவராகவும் மக்களுடன் கருணையுடன் பழகியவராகவும் இருக்காங்க. இவருடைய சிறப்பு குணங்கள்னு பார்த்தோன்னா மிகுந்த பொறுமையுடையவராக இருப்பாங்க, வெண்மையான பேச்சு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க, பயமின்றி உண்மையை சொல்லுவாங்க, மக்களுக்காக கவலைப்படும் இதயமாக இருப்பாங்க. அவர்களுடைய அழைப்பு கடுமை அல்ல, கருணை. வெள்ளத்துக்கு பிறகு பல தலைமுறைகள் கடந்துருச்சு. மனிதர்கள் மீண்டும் நிலத்தில் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அரேபியாவில் தெற்கு பகுதியில் மலைகள், மண்வெளிகள், வளமான நிலங்கள் எல்லாம் இருந்துச்சு. அங்கே தான் ஆத் மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்க சாதாரண மக்கள் அல்ல, உயரமான உடல் அமைப்பு கொண்டவங்க, வலிமையான தசைகள் கொண்டவங்க, போரில் திறமை வாய்ந்தவங்க, கட்டட கலைகளில் வல்லமை மிக்கவங்க. இவங்க பாறைகளை வெட்டி உயர்ந்த அரண்மனைகள் கட்டினாங்க. அதுக்கு பிறகு பெரிய பெரிய தூண்களுடன் மாளிகையை நகரத்தில் கட்டினாங்க. யாரும் இப்படி கட்ட முடியாதுங்கிற அளவுக்கு பெருசாக கட்டினாங்க. செல்வம் இருந்தது, ஒட்டகம் இருந்தது, மாடு இருந்தது, நிலம் இருந்தது, பயிர் இருந்தது, அனைத்தும் இருந்தது. ஆனால் மெதுவாக ஒரு விஷயம் வளர்ந்தது. என்னன்னா அகந்தை. அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க, எங்களை விட வலிமை உடையவர் யார்? அவர்களின் உடல் வலிமை அவங்களுக்கு இறைவன் கொடுத்தது அருளுங்கிறத மறந்துட்டாங்க. அந்த ஆது மக்கள்லேருந்து அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறான். அவர் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கே சொந்தமானவர். அவர் மொழியிலே அவர் பேசினார். அவருடைய வாழ்க்கையை அறிவார். ஒரு நாள் அவர் அமைதியாக நின்று சொன்னார், ஓ என் மக்களே, நீங்கள் வணங்கும் சிலைகளை உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரே இறைவனை வணங்குங்கள். அவர் யாரையும் குறை சொல்லலை. அவர் மெதுவாக நினைவூட்டினார். நான் ஆத்மாக்கள் சிரித்தாங்க. நீயும் நம்ம மாதிரி மனிதன் தானே, நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் தான் செய்தாங்க, நம்ம தெய்வங்களை விட்டுவிட சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, உன் பேச்செல்லாம் நம்ம பலவீனப்படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூத் நபியை பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூத் நபி அதுக்கு பதில் சொல்கிறாங்க, நான் பைத்தியம் இல்லை, நான் உங்களுக்கு நன்மை விரும்புகிறவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குரலில் கோபம் இல்லை, ஆனால் உறுதி இருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, இறைவனை மறந்தால் தண்டனை வரும், நீங்கள் பெருமை கொள்ளாதீங்க. ஆனால் அவங்க பெருமையோடு பதில் சொல்கிறாங்க, நீ சொல்கிற தண்டனை எங்கே? அவர்கள் செல்வம் இருக்குது, வலிமை இருக்குது, அவர்கள் நினைத்தது எல்லாம் இருக்குது, எங்களை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் வானம் மாறிச்சு. தூரத்தில் கருமேகம் திரண்டு வந்துச்சு. மக்கள்லாம் மகிழ்ந்தாங்க. மழை வரும், நம்ம நிலம் பசுமையாகும் அப்படின்னு மக்கள் எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. ஆனால் ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் கேட்ட தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் இன்னும் நம்பலை அவங்க சொல்கிற வார்த்தையை. காற்று ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த காற்று சாதாரணமாக இல்லை, பலமானதாகவும் கடுமையானதாகவும் காற்று வீசிச்சு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 7 இரவு 8 பகல் நிறுத்தாமல் காத்தடிச்சிச்சு. பெரிய கட்டடங்கள்லாம் சரிஞ்சிச்சு. மக்கள்லாம் தரையில் விழுந்தாங்க. உயரமான உடல்கள்லாம் உலர்ந்த மரம் போல கிடந்துச்சு.
அவர்கள் சொன்ன வலிமை எங்க? ஒரு காற்று போதும். அவர் சொன்ன பெருமை எங்க? ஒரு புயல் போதும். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பியிருந்தவங்க மட்டும் பாதுகாப்பாக இருந்தாங்க. அவங்க காற்று அடங்கிய பிறகு வெளியே வந்து பார்த்தாங்க. நேற்று பெருமை கொண்ட சமூகம் இன்றைக்கு அமைதியாக ஈடுபாடுகளோட இருந்துச்சு. ஆத் மக்கள் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, செல்வம் நிரந்தரம் இல்லை, உடல் வலிமை பாதுகாப்பு இல்லை, கட்டிடங்கள் காப்பாற்றாது, பெருமை என்றும் அழிவு தான். இவனை மறந்த எந்த சமூகமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சமூகமாக இருந்தாலும் அது நிற்காது. அழிவு முடிந்த பிறகு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பியவர்களுடன் வேறு இடத்துக்கு சென்றாங்க. அவருடைய வாழ்க்கை அமைதியாக அங்கேயே முடிஞ்சிடுச்சு. இந்த வரலாற்றில் பார்த்தோன்னா, சமூகம் சொன்னுச்சு, எங்களை விட உயர்ந்தவர் யாருன்னு. அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னா, நான் தான் அப்படின்னு. இதுதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு வட்டகத்தின் அதிசயத்துடன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாளை காண்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.